வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய குழந்தைங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நைட்டும் பகலுமா படிச்சுட்டு இருக்கீங்க. இவங்களுக்காக இவங்க உடம்பு உஷ்ணம் ஆகுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருது, நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் இதுல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க நைட்லாம் படிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மூளை ஓவரா உஷ்ணமாகும். உஷ்ணமாகறதுனால சில அந்த குழந்தைங்களுக்கு இரவு பகலா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அல்லது குடல்ல புண்கள் வரும், நாக்கு பகுதி வாய் பகுதிகள் எல்லாம் புண் வரும், ரொம்ப பிம்பிள்ஸ் கூட வரும். இது தலைவலி, கிடினஸ், தலை சுற்றல் கூட ஏற்படும். இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது எதனால அப்படின்னா, மூளை ஓவரா உஷ்ணமாகுது, மூளைக்கு தேவையான காற்றோட்டம் அதாவது ஆக்சிஜன் சப்ளை போறது இல்லை. அப்போ உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகுது. இதை எல்லாத்தையுமே நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா தண்ணி அருந்தலாம். இப்ப முதல்ல உடம்பு ஹீட் ஆனா அடிபடக்கூடிய ஒரு சத்து குறைபாடு என்னன்னா, விட்டமின் B6 B12 தான் உடனே குறைபாடு ஏற்படும். அதனாலதான் உங்களுக்கு நாக்குல புண்ணு, வாய் பகுதியில புண்ணு, குடல் பகுதியில புண்ணு, அப்புறம் உடம்புல எங்கெங்க கட்டிகள் எல்லாம் வர்றது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தினமும் என்ன பண்ணுங்க, படிக்கக்கூடிய குழந்தைகள் கருப்பு உலர் திராட்சைய எப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுதோ அப்பெல்லாம் கையில ஒரு ஹேண்ட் ஃபுல்லா வச்சுக்கிட்டு அதை நீங்க கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடுங்க. அதுல எல்லா வகையான இரும்பு சத்து, எல்லா வகையான B12 B6 எல்லாமே சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அது உடம்பு ஹீட் ஆகுறதுனால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அது நல்லா கண்ட்ரோல் பண்ணி மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்கும். உடம்ப கொஞ்சம் ஹெல்தியா வச்சுக்கிடும். நல்ல தண்ணி பக்கத்துல ஒரு தண்ணி கேன் வச்சுட்டு அப்பப்ப சிப் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களோட ஹைட்ரேஷன் லெவல் குறையாம பாத்துக்கிடும். இன்னொன்னு, நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இரவு உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா ரொம்ப மூச்சு பயிற்சி ஒரு 25 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அப்புறமா புத்துணர்ச்சியா இருக்கும். நல்லா படிங்க. அதனாலதான் நிறைய குழந்தைங்களுக்கு பகல்ல பாத்தீங்கன்னா நிறைய கொட்டாவியா வரும். இந்த கொட்டாவிக்கு காரணம் கூட மூளை உஷ்ணமாறதுனாலதான். இந்த மூளை உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் மூச்சு பயிற்சி பண்ணி உடம்ப டீஹைட்ரேஷன் இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொட்டாவில இருந்து நம்ம விடுபடலாம். பிளஸ் நல்ல உலர் திராட்சை நீங்க எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கும். மூளைக்கு தேவையான, குறிப்பா மூளை நரம்பு மண்டலத்துக்கு தேவையான புத்துணர்வு இந்த கருப்பு உலர் திராட்சையில கிடைக்கும். இதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல எக்ஸாம், நல்ல நினைவாக படித்தது எல்லாத்தையுமே நல்ல நினைவுடன் நம்ம எக்ஸாம்ல எல்லாம் எழுதலாம். நைட் எல்லாம் படிக்கிறதுனால உடம்புக்கு ஏதாவது பின்னடைவு இருந்தாலும் அதையும் இந்த தண்ணி குடிக்கிறதும் அந்த உலர் திராட்சை சாப்பிட்றதும் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு அந்த விட்டமின் B6 B12ங்கிற சத்துக்கள்லாம் குறைபாடு இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிடும்.